First about 10th standard social science subject, lesson 4, formation of military alliance. First one, NATO. The United States and its European alliance formed the North Atlantic Treaty Organization, shortly we told NATO, to resist Soviet aggression in Europe 1949. Okay. அதாவது இராணுவ ஒப்பந்தங்களுடைய உருவாக்கம்னு சொல்லுவோம், நேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்க ஐக்கிய நாடும் அதனுடைய ஐரோப்பாவுடைய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தினாங்க 1949. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் நாட்டுடைய ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவுக்குள்ளே தடை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? It was an interstate military alliance between the countries of North America and Europe. இந்த ஒப்பந்தம் வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட இராணுவ கூட்டு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். The major number countries included Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, Netherlands, Norway, போர்ச்சுகல் அண்ட் யுனைடெட் கிங்டம்ஸ். ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முக்கிய உறுப்பு நாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கனடா, பெல்ஜியம், டென்மார்க், ஃப்ரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்ச்சுகல், இங்கிலாந்து, இது எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? லேட்டர் கிரீஸ் அண்ட் டர்க்கி ஜாயின்ட் த ஆர்கனைசேஷன் இன் 1952. 1952 வந்து பார்த்திங்கன்னா துருக்கியும் கிரான்ஸும் கிரீஸும் இந்த அமைப்பில் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க. The Germany joined the NATO in 1955. 1955 ஜெர்மனி வந்து இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தது. The chief objectives of NATO was the peace and security in the North Atlantic region. ஓகே, அதாவது இந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய அம்சம் வந்து வட அட்லாண்டிக் பகுதியில் அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சென்டோ ஆர் மணிலா பேக்ட் 1954. ஓகேவா? சீட்டோ அல்லது மணிலா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சீட்டோக்கு அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இட் வாஸ் ஆர்கனைஸ்டு ஃபார் த கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. அதாவது தென்கிழக்கு ஆசியாவுடைய நாடுகளுடைய கூட்டு பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Following the signing of the Manila Pact in 1954 by the US, France, England, New Zealand, Australia, the Philippines, Thailand and Pakistan. ஓகே, இந்த மணிலா ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1954 போட்டுக்கிட்டாங்க. இதில் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து கையெழுத்து போட்டாங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடுகள்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஓகேவா? Member countries of CETO were committed to prevent communism for gaining ground in the region. ஓகே, இந்த ஒப்பந்தத்தில் உறுப்பு நாடுகள் வந்து இந்த பகுதியில் பொது உடைமை சிந்தனை பரவுவதையும் அந்த கொள்கையுடைய செல்வாக்கு பெறதை தடுக்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அன்லைக் த நேட்டோ அலைன்ஸ், CETO had no joint commands with standing force. ஆனால் நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தது போல் நிரந்தர படையோ அல்லது ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டையோ சீட்டோ கிட்ட வந்து கிடையாமல் இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்சா பேக்ட். as a counter to the NATO, Soviet Union organized the Soviet bloc countries for the united military actions under the Warsaw Pact. நேட்டோவுக்கு எதிராக சோவியத் நாடு வந்து தனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளை வந்து ஒன்றா சேர்த்து உருவாக்குனது தான் வார்சா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். In December 1954, a conference of Egypt Eurasian nation, namely Albania, Bulgaria, Hungary, Czechoslovakia, East Germany, Poland, Romania and Russia took place in Moscow. அதாவது ஐரோப்பிய சேர்ந்த 8 முக்கிய நாடுகளான அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவியா, கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ருமேனியா, ரஷ்யா, இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிசம்பர் 1954 மாஸ்கோவில் வந்து ஒன்றா கூடி ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஓகேவா? They conducted the treaty on May 14, 1955. திருப்பவும் வந்து மே 14, 1955 கூடி ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு திஸ் இஸ் நோன் as வார்சா பேக்ட். இதுதான் வந்து வார்சா உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறோம். A joint command of army force of the member countries with its headquarters in Moscow was set up.
இந்த நாடுகள் வந்து மாஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு ஒரு கூட்டு இராணுவ முகாமை வந்து நிறுவினாங்க. த வார்சா பேக்ட் வாஸ் டிசால்வ்ட் இன் 1991 ஃபாலோயிங் த பிரேக்கப் ஆஃப் USSR. 1991 வார்சா ஒப்பந்தத்தை வந்து சோவியத் பிளவு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டோ ஆர் பாக்தாத் பேக்ட். சென்டோன்னு சொல்லுவோம் அல்லது பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன் 1955 டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் சைன் எ பேக்ட் நோன் அஸ் பாக்தாத் பேக்ட். துருக்கி, ஈராக்கு, பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இந்த நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து 1955 ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினாங்க. அது வந்து பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன் 1958 த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜாயின்ட் த ஆர்கனைசேஷன் அண்ட் தேராஃப்டர் இட் கேம் டு பி நோன் அஸ் சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து இந்த ஒப்பந்தத்தில் 1958 இணைஞ்சதோட இந்த ஒப்பந்தத்தை வந்து மத்திய உடன்படிக்கை அமைப்பு அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க. திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓப்பன் டு எனி அரப் நேஷன் டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இன் த ரீஜன். இந்த ஒப்பந்தம் வந்து அமைதியும் பாதுகாப்பும் விரும்பக்கூடிய அனைத்து அரபு நாடுகளுக்கும் திறந்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுச்சு. சென்டோ வாஸ் டிசால்வ்ட் இன் 1979. ஆனால் இருந்தாலும் இந்த ஒப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் வார். த கொரியன் வார் மேட் த கோல்டு வார் ரியலி ஹாட். கொரிய போர் அப்படிங்கிறது பனிப்போரை மேலும் சூடு பிடிக்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் கொரியா வாஸ் பார்ட்டிஷனட் as north and south in 1945, each side sought to win legitimacy by unifying the country. கொரிய நாடு வந்து வடக்கு கொரியா, தென் கொரியா அப்படின்னு ரெண்டு பிரிவாக 1945 பிரிக்கப்பட்ட பின்னாடி உருவான இந்த நாடுகளும் மறு ஒருங்கிணைப்புக்கு வலியுறுத்தினாலும் ஆனால் ரெண்டும் வந்து ஒருங்கிணைத்த பின்னாடி நாட்டுக்கு தாமே சட்டப்பூர்வமாக ஆளும் உரிமை வேணும் அப்படின்னு வாதிட்டாங்க. த பிரசிடென்ட் ஆஃப் நார்த் கொரியா கிம் டு People Republic of Korea decided to act before his southern rival Syngramri. The Republic of Korea got the chance. அதாவது வடகொரிய அதிபரான 2ஆம் கிங் வந்து கொரிய மக்கள் குடியரசு அப்படிங்கிற கட்சி இருந்தார். அவர் தென்பகுதி எதிரியாக கருதிய சிங்மன்ரிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் செயல்பட்டணும் அப்படின்னு நினச்சாரு. சரியா. He launched an attack in June 1950 with the tacit support of Stalin. ஸ்டாலினுடைய சப்போர்ட் மூலமாக ஜூன் 1950 அவர் வந்து படையெடுத்தார். சரியா. போத் கிங்டம் ஸ்டாலின் டிட் நாட் அக்செப்ட் த US டு இன்டர்வென். ஆனால் கிம்மும் ஸ்டாலினும் வந்து இந்த பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடும் அப்படின்னு எதிர்பார்க்கல. த வார் லாஸ்டட் ஃபார் 3 years. இந்த போர் வந்து 3 வருஷம் நடந்துச்சு. த ஹியூமன் காஸ் வாஸ் எனார்மஸ். இந்த போரில் மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு கணக்கில் அடியாமல். பட் த கொரியன் போர் கெயின் அண்ட் நத்திங். ஆனால் கொரிய மக்களுக்கு இதனால் எந்த ஒரு லாபமும் ஏற்படவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். அதாவது 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லுவோம். த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி லெட் பை த US வேர் பொலிட்டிக்கலி டிசைனட் as த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, while the communist states led by the Soviet came to be known as the second world. Okay. அதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் முதல் உலக நாடுகள் அப்படின்னும், சோவியத் நாட்டுடைய தலைமையில் கூடின பொது உடைமை நாடுகள் வந்து 2ஆம் உலக நாடுகள் அப்படின்னு அழைச்சாங்க. ஓகேவா. ஸ்டேட்ஸ் அவுட் சைட் ஆஃப் தீஸ் டூ வேர் கால்ட் தேர்ட் வார். அமெரிக்கா கூடயும் சேராமல் ரஷ்யா கூடவும் சேராமல் தனியாக இருந்தது இல்லையா ஒரு சில நாடுகள், அவங்கள வந்து 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4.5 நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஓகேவா. அணிசேரா இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், ஷார்ட்லி we known NAM, emerged in the wake of decolonization that followed World War II. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஏற்பட்ட காலனி ஆதிக்க வெளியேற்றத்துடைய பின்னணியில் அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது உருப்பெற்றுச்சு. அட் எ பேண்டாங், எ சிட்டி இன் இந்தோனேசியா கான்ஃபரன்ஸ் 1955, the newly independent countries of Asia and Africa gave a call for abstaining from allying with any of the two superpowers. புதுசாக அரசியலில் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் 1955 பாண்டும், அது வந்து இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி,
அதில் கூடி 2 வல்லரசுகளும் அணிகளில் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக வலியுறுத்துச்சு. சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல்சோ பிளட்ஜ் டு ஃபைட் த ஃபார்ம்ஸ் ஆஃப் காலனிசம் அண்டு இம்பெரலிசம். மேலும் அது வந்து காலனி ஆதிக்கத்தையும் ஏகாதிபத்தியத்தையும் எவ்வடிவத்தில் எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. த NAM நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஹெல்ட் இட்ஸ் first conference at Belgrade in 1961 under the leadership of Tito, Yugoslavia, Nasser in Egypt, Nehru in India, Nkrumah in Ghana and Sukarno in Indonesia. அணிசேரா இயக்கம் 1961 டிட்டோ யுகோஸ்லேவியா நாட்டை சேர்ந்தவர், நாசர் அப்படிங்கிறது எகிப்து நாட்டை சேர்ந்தவர், நேரு வந்து இந்தியா, நுக்ருமா கானா, அடுத்து சுகர்னோ இந்தோனேசியா. அவங்களுடைய அந்த தலைவர்களெல்லாம் முன்னிறுத்தி பெல்கிரேட்டில் ஒரு மாநாடு அப்படிங்கிறத கூட்டினாங்க. த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நான் அலைன்மெண்ட் ஆஸ் லிஸ்டட் இன் த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூட் அட் த பெல்கிரேட் எ செர்பியன் சிட்டி தேன் பார்ட் ஆஃப் யுகோஸ்லேவியா கான்ஃபரன்ஸ் வேர். அதாவது பெல்கிரேட் மாநாட்டில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அதன் அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிறத பற்றி எடுத்தாங்க. என்னென்ன கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், ஓகேவா, அதாவது அமைதியோடு இணைந்திருத்தல், கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அமைதியும் பாதுகாப்பையும் முன்னிறுத்துறதுக்காக பாடுபடுதல், நோ மிலிட்ரி அலைன்ஸ், எந்த அணியோடும் இராணுவ கூட்டுறவு வந்து வச்சுக்கக்கூடாது, வித் எனி சூப்பர் பவர்ஸ், ஓகேவா, எந்த ஒரு நாட்டோடையும் நாம் இராணுவ வந்து கூட்டுறவு வச்சுக்கக்கூடாது. நோ பர்மிஷன் ஃபார் எனி சூப்பர் பவர்ஸ் டு பில்ட் இட்ஸ் மிலிட்ரி பேஸ் இன் இட்ஸ் டெரிட்டோரிஸ், எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டுக்குள்ளே இராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய முக்கிய கொள்கைகளாக எடுத்துக்கிட்டாங்க. வித் த கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் த ஐடியா ஆஃப் நான் அலைன்மெண்ட் லாஸ்ட் ரெலவன்ஸ். சோவியத் வீழ்ச்சிக்கு பின்னாடி அணிசேரா இயக்கத்துடைய தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்கிரேட்டில் நடந்த மாநாட்டுடைய ஃபோட்டோ, ஓகேவா. நெக்ஸ்ட்டு கியூபன் ரெவல்யூஷன்ஸ், ஓகேவா, இவர் தான் வந்து ஃபெடல் காஸ்ட்ரோ. ஓகே, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் இட்ஸ் சேட்டலைட் ஸ்டேட்ஸ் இன் சென்ட்ரல் அமெரிக்கா, ஹாண்டஸ், எல் ஸ்லாவர், நிகார்குனா, Panama and Guatemala. Okay, the Caribbeans, the Cuba Domination Republic and Haiti, the East Asia, the Philippines, Soviet Korea, Soviet South Vietnam and Thailand. அமெரிக்க ஐக்கிய நாடு மத்திய அமெரிக்காவிலும், அதாவது வந்து ஹோண்ட்ரஸ், எல் சால்வேதா, நிகுருவா, பனாமா, குவாத்மாலா. சரியா? அடுத்தது கரிபியன் பகுதி வந்து கியூபா, டொமேனியா குடியரசு, ஹைதி. கிழக்கு ஆசியாவில் வந்து பிலிப்பைன்ஸ், தென்கொரியா, தெற்கு வியட்நாம், தாய்லாந்து. இதெல்லாம் தனக்கு துணைக்கோளாக சுற்றி செயல்படும் நாடுகளை வந்து அமெரிக்கா வந்து வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. தீஸ் ஸ்டேட்ஸ் வேர் கவர்னட் பை த ரூலிங் குரூப் மேட் அப் ஆஃப் மிலிட்ரி பர்சனல், லேண்டட் ஜென்ட்ரி அண்ட் வொகேஷனலி ஆஃப் லோக்கல் கேபிட்டலிஸ்ட். இந்த நாடுகள் வந்து இராணுவ அதிகாரிகளாலும் பெரிய நிலச்சுவார்ந்தார்களாலும் சில சூழ்நிலைகளில் பெரும் முதலாளிகளாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். After Castro took power, the US owned oil refineries on the island, refused to process Russian oil. காஸ்ட்ரோ வந்து பதவியேற்றதுக்கு பின்னாடி கியூபாவிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்களை வந்து சுத்திகரிக்க மறுத்துச்சு. காஸ்ட்ரோ நேஷனலைஸ்டு தெம். அதனால் காஸ்ட்ரோ வந்து எண்ணெய் ஆலைகளை வந்து தேசியமயமாக்கினார். த யூஎஸ் ரீட்டைல்டு பை எண்டிங் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பை விச் இட் ப்ராட் த பல்க் ஆஃப் கியூபா சுகர். அதுக்கு பதிலடியாக அமெரிக்க ஐக்கிய நாடு அதுவரையும் கியூபாவிலேருந்து மொத்த சர்க்கரையை வந்து கொள்முதல் செஞ்சதை நிறுத்திக்கிட்டாங்க. ஓகேவா. த காஸ்ட்ரோ நேஷனலைஸ்டு யூஎஸ் ஓனட் சுகர் கம்பெனிஸ். ஓகே, காஸ்ட்ரோ நாட்டிலிருந்து அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு சர்க்கரை ஆலைகள் வந்து தேசியமயமாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க. சரியா. அண்ட் எண்டட் த யூஎஸ் மோனோபுலிஸ் இன் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெலஃபோன்ஸ். அந்த தேசியமயமாக்குவதன் மூலமாக மின்சார விநியோகத்திலையும் தொலைபேசி வசதிகள் ஏற்படுத்துறதுலையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்து ஏகபோக முடிவுக்கு வந்து உரிமைக்கு வந்து முடிவு கொண்டு வர முடிவு பண்ணாங்க. சரியா. ஆல் தீஸ் கிராவலி த்ரெட்டனட் அமெரிக்கன் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். இதனால் அமெரிக்கா பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு கியூபன் மிசைல்ஸ் கிரிசல்ஸ். இன் ஏப்ரல் 1961, while landing an army of Cuban exiles on the island of Bay of Pigs
and the US bombed Cuban airfield with the objective of overthrowing Castro's regime. கியூபாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களை கொண்ட ஒரு படையை பிக்ஸ் வளைகுடாவில் ஏப்ரல் 1961 இறக்கிய அதே வேளையில் காஸ்ட்ரோவில் வந்து ஆட்சிக்கு முடிவு கொண்டு வரும் நோக்கத்தோடு அதன் விமான தாக்குதல் தளங்களை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து குண்டு வீசி தாக்குச்சு. ஓகேவா? The Kennedy government had received the intelligence that the USSR was secretly installing nuclear missiles in Cuba. ஓகே, அதாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து கியூபாவை சுற்றி வளைச்சின. சோவியத் நாடு வந்து கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை ரகசியாக நிறுவப்போவதா கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசுக்கு உளவுத்துறை வந்து தகவல் கொடுத்துச்சு. ஓகேவா? ஃபைனலி த சோவியத் பிரசிடென்ட் குருசேவ் agreed to withdraw the missiles and thus the missiles crisis was diffused. இறுதியாக சோவியத் நாட்டுடைய குடியரசுத் தலைவர் குருசேவ் ஏவுகணை வந்து திரும்ப பெறதுக்கு வந்து உறுதியளித்ததுனால பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துச்சு. even though the two sides reached an agreement. கடைசியாக வந்து ரெண்டு தரப்பினருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறத ஏற்படுத்த முடிவு பண்ணாங்க. த சோவியத் யூனியன் ரிமூவ்டு த மிசைல்ஸ் ஃப்ரம் கியூபா ஆன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் த யூஎஸ் வுட் நெவர் இன்வாட் கியூபா எகெயின். அமெரிக்க ஐக்கிய நாடு கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பதில்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை உறுதி செய்ததுனால சோவியத் நாடு வந்து ஏவுகணைகளை கியூபாவிலேருந்து அகற்றுச்சு. நெக்ஸ்ட் 4.7 Arab-Israel War. The Treaty of Versailles in 1919 had provided for mandates in Turkey's Arab Emperor. வெர்சலைஸ் உடன்படிக்கை 1919 மூலமாக துருக்கிய அரபு பேரரசை உருவாக்க நிர்பந்திக்கப்பட்டுச்சு. ஓகேவா? த பிரான்ஸ் வாஸ் கிவன் த மேண்டேட் ஃபார் சிரியா அண்ட் லெபனான், த பிரிட்டன் ஃபார் ஈராக், பாலஸ்தீன் அண்டு ஜோர்டன். பிரான்ஸ் நாடு வந்து சிரியாவையும் லெபனையும் ஒருங்கிணைக்கிறதுக்காகவும், பிரிட்டன் நாடு ஈராக், பாலஸ்தீன், ஜோர்டான் ஆகிய நாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. These arrangements upset the Arabs since they had expected independence at the end of World War I. முதல் உலகப் போருக்கு பின்னாடி சுதந்திரத்தை எதிர்பார்த்த அராபியர்கள் இவ்வேற்பாட்டால் வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. Britain promised to journalist leader that it would allocate one of the Arab lands, Palestine, to Jews settlers from Europe, further embittered the Arabs. சியோனிய இயக்க தலைவர்களும் பிரிட்டன் நாடு பாலஸ்தீன பகுதிகளை யூத குடியிருப்புகளுக்கு வழங்குறதுக்காக உறுதியளிச்சது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? யூதர்கள் வந்து அரேபியாவில் எந்த ஒரு கிளர்ச்சியையும் பிரிட்டனோட சேர்ந்து ஒடுக்க வந்து உறுதியளித்தாங்க. ஓகேவா? There was growing Arab antagonism towards journalist settlers and they bought land from rich Arabs and they visited the local peasant families who had been cultivating it for centuries. அதாவது வசதியான அரேபியர்களிடம் நிலங்களை விலைபேசி பெற்றுக்கொண்ட யூதர்கள் அங்கே பல தலைமுறையினராக வேளாண்மை செய்து வந்தவங்களை விரட்டி அடிச்சுட்டு அரேபியர்களுடைய வெறுப்புணர்ச்சியையும் எதிர்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்த அதிகமாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சுது. At the end of October 1945, the Jews underground organizations like Iran Zwani, Lumini, Zionist paramilitary organization, and Stralgong, Zionist terrorist organization began to launch terror attack on a large scale. 1945 அக்டோபர் கடைசியில் யூத திரைமறைவு அமைப்புகளாக இருக்கக்கூடிய இர்குன் ஸ்வாய் லூமி, அதாவது சியோனிய துணை இராணுவ அமைப்பு, ஸ்டென்காங் அப்படிங்கிறது சியோனியோடைய பயங்கரவாத அமைப்பு, தொடர்ச்சியாக பயங்கரவாத தாக்குதல்களை பெருமளவில் வந்து தொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரயில்வேஸ், பிரிட்ஜஸ், ஏர்ஃபீல்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வேர் ப்ளூன் அப். இந்த இருப்பு பாதைகள், பாலங்கள், விமானத்தளங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெடி வச்சு தகர்த்தாங்க. ஓகேவா? த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரசன்டட் த டிஸ்பியூட் டு த UN ஃபார் எ டெசிஷன். ஓகே, பிரிட்டிஷ் அரசு அந்த பிரச்சனை ஐநா சபைக்கு எடுத்துக்கிட்டு போய் அங்கே வந்து பிரச்சனைக்கு வந்து தீர்வை வந்து கோருச்சு. ஓகேவா?
Succumbing to the pressure of the great powers, the UN resolved a partition the British man-made of Palestine into a Jew state and an Arab state 29th November 1949. ஐநா சபையும் அந்த உடன்பாட்டு பிரிவினைக்கு வந்து சம்மதிச்சுது. சரியா? பிரிட்டிஷ் நாட்டோடைய யோசனைக்கு வல்லரசுகள் ஆதரிச்சதுனால ஐநா சபையும் அதற்கு உடன்பட்டு பாலஸ்தீனிய யூத நாடாகவும் அரேபிய நாடாகவும் 29 நவம்பர் 1949 2 பிரிவுகளாக பிரிச்சிருச்சு. Clashes broken out almost immediately between the Jews and Arabs in Palestine. இதனால் யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் பாலஸ்தீனில் உடனடியாக என்னாச்சுன்னா ஒரு சண்டை அப்படிங்கிறது உருவாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜியானிஸ்ட் மூமெண்ட் இன் பாலஸ்தீன். The ancient home of Jews, only a few thousand Jews were living in 1900. யூதர்களுடைய பூர்வீக பகுதியாக பாலஸ்தீனில் 1900 1000 யூதர்கள் மட்டும்தான் குடியிருந்தாங்க. Some 15 million were scattered around Europe and North America. இவ்வினத்தினர் அதாவது யூதர்கள் அப்படிங்கிறவங்க 15 மில்லியன் மக்கள் ஐரோப்பாவிலும் வடக்கு அமெரிக்காவிலையும் பரவி இருந்தாங்க. This is referred as to the diaspora. இதை புலம்பெயர் சமூகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுச்சு. In 1896, Theodor Herzl, a Viennese journalist, published a pamphlet called The Jew State, in which they called for the creation of the Jews' national home. வியன்னாவுடைய பத்திரிகையாளராக இருந்த தியோடர் ஹெர்சல் அப்படிங்கிறவர் யூதநாடு என்ற பெயரில் 1896 ஒரு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார். ஓகேவா? The next year in 1897 the World Journalist Organization were found. அதுக்கு அடுத்த ஆண்டே 1897 உலக சியோனிய அமைப்பு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. The Israel's own control of the main road to Jerusalem and successfully repulsed repeated Arabs attack. இஸ்ரேலியர்கள் ஜெருசலத்துக்கு செல்றதுக்கு முக்கிய சாலைகளை கைப்பற்றிய பின்னாடி அதை மீட்க ஐரோப்பியர்கள் மேற்கொண்ட பல முயற்சிகளையும் வெற்றிகரமாக முறியடித்தாங்க. As a result, a separate armistice agreements 1947 February to June between Israel and each of the Arab states, a temporary frontier was fixed between Israel and its neighbors. இஸ்ரேலுடன் அரபு நாடுகள் தனித்தனியாக 1947 பிப்ரவரி முதல் ஜூன் வரையில் ஏற்படுத்தி கொண்ட அமைதி உடன்படிக்கையின் கீழே இஸ்ரேலுக்கும் அதன் பக்கத்து நாடுகளுக்கு இடையே தற்காலிகமான எல்லை அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இன் இஸ்ரேல் த வார் இஸ் ரிமெம்பர்டு ஆஸ் இட்ஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்த இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிகழ்ந்த போர்கள் எல்லாமே சுதந்திரத்துக்காக போரிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த அரப் வேர்ல்டு இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் த நக்பக். ஓகேவா? கேஸ்டோபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் அரப்ஸ் பிகேம் ரெஃப்யூசஸ். அது அரேபியர்கள் பொறுத்த மட்டும் பலரும் இந்த போல் அகதிகளாக இடம்பெயர வேண்டியிருந்ததுனால இதை நக்பாக் அதாவது பேரழிவு அப்படின்னு கருதலாம். ஓகேவா? இஸ்ரேல் வாஸ் அட்மிட்டட் இன்டு த UN இமிடியேட்லி மச் அகெயின்ஸ்ட் த விசஸ் ஆஃப் அரப்ஸ். அரேபியர்களை எதிர்ப்பை மீறி இஸ்ரேலுக்கு உடனடியாக ஐநா சபை உறுப்பினர்கள் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்குச்சு. ஓகேவா? அடுத்து சுவிஸ் கேனல் கிரைசிஸ் இன் 1956. In Egypt, in a COP in 1952, Colonel Nasser became its president. எகிப்தில் 1952 நிகழ்ந்த ஒரு இராணுவ கிளர்ச்சியின் மூலமாக கர்னல் நாசர் அப்படிங்கிற ஒரு குடியரசுத் தலைவராக ஆக்கப்பட்டார். ஓகேவா? In 1956, he nationalized the Suez Canal, which undermined the British interest. அதாவது 1956 ஆண்டு பார்த்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறது தேசியமயமாக்கப்பட்டுச்சு. வித் த ஃபெயிலியர் ஆஃப் டிப்ளமசி பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் டிசைடட் டு யூஸ் ஃபோர்ஸ். இதனால் பிரிட்டிஷாருடைய நல்லெண்ணத்துக்கு விரோதமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இஸ்ரேல் saw this as an opportunity to open the Gulf of Aqaba to Israeli shipping and put a stop to Egyptian border raids. அதாவது ராஜதந்திர பிரயோகங்கள் அப்படிங்கிறது பலனளிக்காத நிலையில் பிரிட்டனும் பிரான்ஸும் இணைஞ்சி இராணுவ பலத்தை
அதிகரிக்க முயற்சி பண்ணாங்க. ஓகேவா. இந்த சூழலில் வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாக கருதி இஸ்ரேல் வந்து தனது கப்பல் போக்குவரத்துக்கு வசதியாக அக்கபா அப்படிங்கக்கூடிய வளைகுடாவை திறந்து விட்டதோட அதன் மூலமாக எகிப்துடைய எல்லை மீறிய செயலுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. ஓகேவா. ஆன் 29th அக்டோபர் இஸ்ரேலி ஃபோர்ஸ் இன்வேடட் எகிப்து. இஸ்ரேலிய படைகள் அப்படிங்கிறது அக்டோபர் 29 எகிப்து மீது படையெடுத்துச்சு. ஓகேவா. Britain used this opportunity to demand that its troops be allowed to occupy the canal zone to protect the canals. ஓகே. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நினைத்த பிரிட்டன் வந்து தனது படைகளை கால்வாயை காப்பாற்றும் வகையில் நிறுத்தி வைக்கிறதுக்காக அனுமதி கோருச்சு. சரியா. எகிப்து ரெஃப்யூஸ்ட். ஆனால் எகிப்து என்ன பண்ணாங்க, மறுத்துட்டாங்க. அண்ட் ஆன் 31st அக்டோபர் பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் bombed Egyptian airfields and other installations as well as Suez Canal areas. அக்டோபர் 31 பிரிட்டனும் பிரான்ஸும் இணைஞ்சி அந்த நாட்டினுடைய விமான தளங்கள் மீது மற்ற பிற முக்கிய தளங்கள் மீதும் சூயஸ் கால்வாய் பகுதிகளையும் குண்டு வீசிச்சு. However, under pressure of world opinion, Britain and France ended hostilities on 6th November. எனினும் உலக நாடுகளுடைய வற்புறுத்தின் பேரில் நவம்பர் 6 பிரான்ஸும் பிரிட்டனும் தங்களுடைய எதிர்ப்பை வந்து நிறுத்திக்கிட்டாங்க. இந்தியா ரெப்ரசன்டட் பை நேரு பிளேட் எ க்ரூஷியல் ரோல் இன் ரிசால்விங் த கிரைசிஸ். இந்தியா வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட நேரு இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்ட ரொம்ப அரும்பாடுபட்டார், சீரிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் அரப் இஸ்ரேல் வார் 1967. Ever since the formation of the Palestinian Liberalization Organization, shortly be known as PLO, Israel came to be attacked frequently by the Palestinian guerrilla group based in Syria, Lebanon and Jordan. பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு உருவானது முதல் சிரியா, லெபனான், ஜோர்டான் இந்த நாடுகளில் பதுங்கி இருந்த பாலஸ்தீனிய கொரில்லா படைகள் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்காக வந்தாங்க. ஓகேவா. இஸ்ரேலி ரிசோர்ட்டட் டு வயலண்ட் ரெப்ரசல்ஸ். இஸ்ரேல் வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக வந்துச்சு. In November 1966, an Israel strikes on the village of Al-Samu in the Jordan West Bank left 18 dead and 54 wounded. ஜோர்டானுடைய மேற்கு கரையில் அமைந்திருந்த அல் சமு அப்படிங்கிற கிராமத்தின் மீது நவம்பர் 1966 இஸ்ரேல் வந்து விமான தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. இதில் 18 பேர் வந்து இறந்து போனாங்க, 54 பேர் வந்து பார்த்திங்கன்னா காயமடைஞ்சாங்க. Israel's air battle with Syria in April 1967 ended in the shooting down 6 Syrian MiG fighter jet. ஏப்ரல் 1967 நடந்த வான்வழி தாக்குதலில் 6 சிறிய மிகரக போர்கள் விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். In his bid to demonstrate Egypt's support for Syria, Nasser mobilized Egyptian forces in the Sinai, seeking the removal of UN emergency forces stationed there on May 18. Okay. அதாவது சிரியாவுக்கு தார்மீக ஆதரவு கொடுக்க விளைஞ்ச நாசர் சினாய் மலையில் எகிப்து படைகளை கொண்டு நிறுத்தியதோட மே 18 ஐநா சபை அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை அப்புறப்படுத்த கோரினார் அப்படின்னு சொல்லலாம். ஆன் May 22 he closed the Gulf of Aqaba to Israeli shippings. மே 22 அக்காபா வளைகுடாவை வளைச்சி அங்கே இஸ்ரேலிய கப்பல்கள் வந்து நுழைய முடியாத செஞ்சாங்க. சரியா. கிங் ஹசன் ஆஃப் ஜோர்டான் சின்சியர் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட் வித் எகிப்து. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டானுடைய மன்னர் ஹியூசன் அப்படிங்கிற ஒரு எகிப்தோட பரஸ்பர இராணுவ ஒப்பந்தங்களை வந்து ஏற்படுத்திக்கிட்டார். ஓகேவா. அக்கார்டிங்லி இட் வாஸ் டிசைடட் டு பிளேஸ் ஜோர்டான் ஃபோர்ஸ் அண்டர் எகிப்தியன் கமாண்ட். இதன்படி ஜோர்டானுடைய படைகள் வந்து எகிப்துடைய கட்டளைகளுக்கு வந்து அடிபணிய சம்மதிச்சுது. ஓகேவா. சூன் ஈராக் டு ஜாயின் த அலையன்ஸ். சிறிது காலத்துக்கு பின்னாடி ஈராக்கும் இந்த கூட்டணியில் இணைஞ்சுது. ஓகேவா. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாலஸ்தீன் லிபரல் ஆர்கனைசேஷன், ஓகேவா, அந்த PLOன்னு சொன்னோம் இல்லையா, பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் அன் அம்ப்ரெல்லா பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டிங் த வேர்ல்டு பாலஸ்தீனியன்ஸ், all Arabs and their descendants who lived in mandated Palestine before the creation of the state of Israel in 1948.
இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய தேசம் 1948 உருவாகிறதுக்கு முன்னாடி பாலஸ்தீனில் வாழ்ந்த அராபியர்களும் அவர்களுடைய வம்சாவளிக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு பரந்த அமைப்பாக இது இருந்தது. It was formed in 1964 to federate various Palestinian groups that previously had operated as Palestine resist movements. 1900 அதாவது ரகசியமாக செயல்பட்டு வந்த எதிர்ப்பு இயக்கங்கள் தங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக 1964 உருவாக்கப்பட்டதான் இந்த பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். யாசர் அரஃபத் வாஸ் இஸ் ப்ராமினன்ட் மோஸ்ட் லீடர். ஓகேவா, இந்த அமைப்புடைய முக்கியமான தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாசர் அரஃபத் அப்படிங்கிறவர். சரியா, இவர் தான் அந்த யாசர் அரஃபத் அப்படிங்கிறவர். இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924 to 2004. ஓகேவா, in 1969 Yasser Arafat became the chairman of the PLO's executive committees, a position he held until his death in 2004. யாசர் அரஃபத் அப்படிங்கிறவர் பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புடைய செயற்குழுவிற்கு 1969 தலைமை ஏற்று 2004 அவர் இறக்குறவர்களும் அந்த பொறுப்பில் இருந்தார். Yasser Arafat was appointed commander-in-chief of the Palestinian Arab guerrilla forces in September 1970. செப்டம்பர் 1970 அனைத்து பாலஸ்தீனிய அரபு கொரில்லா போர்களுக்கும் முதன்மை தளபதியாக யாசர் அரஃபத் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருந்தார். Wearing a disguised pistol and carrying on olive branch and dressed in a military uniform, his appearance raised world awareness in the Palestinian cause. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பாகையுடனும் மறைவாக அவர் வச்சிருந்த துப்பாக்கியும் ஆலிவ் மரக்கிளைகளுடைய பகுதியும் அவர் தம்முடைய இராணுவ சீருடையும் காண்போருடைய மனசில் பாலஸ்தீனிய பிரச்சனையுடைய அந்த தீவிரத்தை நினைவூட்டுவதாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். Arafat was elected by the Central Council of the PLO as the first president of the State of Palestine on April 2, 1989. அவர் ஏப்ரல் 2, 1989 அன்று பாலஸ்தீனிய விடுதலை அமைப்பின் நடுவண் குழுவினால் பாலஸ்தீனிய தேசத்துடைய முதல் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரப் இஸ்ரேல் வார் 1973. ஓகே, Egypt and Syria under the presidents Anwar Sadat and Hafez al-Assad respectively concluded a secret agreement in January 1973 to bring their armies under one command. தங்களுடைய படைகளை ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய நோக்கத்துக்காக எகிப்துடைய அதிபர் அன்வர் சாத்தும் சிரியாவுடைய அதிபர் ஹபீஸ் அல் ஆசாத் அப்படிங்கிறவர்களும் ஜனவரி 1973 ஒரு ரகசிய ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கிட்டாங்க. சாத் ஆஃபர்ட் த இஸ்ரேல் எ பீஸ் டீல் இஃப் தே வித்ட்ரூ ஃப்ரம் சினாய். சாத் அப்படிங்கிறவர் சினாய் மலையை விட்டு இஸ்ரேல் விலகினால் தாம் ஒரு உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். எகிப்த் அண்ட் சிரியா லான்ச்ட் எ சடன் அண்ட் சர்ப்ரைஸ் அட்டாக் ஆன் த யோம் கிப்பூர் ரிலீஜியஸ் ஹாலிடேஸ் ஆன் 6th October 1973. ஓகேவா, ஆனால் இதுக்கு இஸ்ரேல் இணங்கலை. அதனால எகிப்தும் சிரியாவும் யோம் கிப்பூர், அதாவது அது சமய விடுமுறை, ஓகேவா, ஒரு ரிலீஜியனுக்காக கொண்டாடக்கூடிய விடுமுறை, அது அக்டோபர் 6, 1973 யாரும் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர் தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தினாங்க. ஓகேவா, தோ இஸ்ரேல் சஃபர்டு ஹெவி கேஸ்டலஸ் இட் ஃபைனலி புஷ்டு பேக் த அரப்ஸ் ஃபோர்ஸ். இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கடும் பின்னடைவை சந்தித்த போதிலும் அராபிய படங்களை புறந்தள்ள முடிஞ்சிச்சு. அரப்ஸ் கெய்னட் நத்திங் அவுட் ஆஃப் திஸ் வார் டூ. ஆனால் இந்த போர்னாலையும் அராபியர்களுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் கிடையாது. பை வே ஆஃப் மெடிடேஷன் த யூஎஸ் சக்சீட் இன் அசர்டனிங் இட் ஹெஜிமோனி ஓவர் த ரீஜின் அண்ட் இட்ஸ் ஆயில். இந்த பிரச்சனையில் நடுவராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய போர்வையில் அமெரிக்க ஐக்கிய நாடு தனது ஆதிக்கத்தை அரபு நாடுகள் மீதும் அங்கே அமையப்பட்டிருந்த எண்ணெய் கிணற்று மீதும் நிறுவுச்சு. ஓகேவா, டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ we discuss the continuation of this lesson. Thank you one and all. Thank you students.